வெல்கம் டு சிக்கன் செஃப் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாத ஸ்பெஷல் பெருமாள் கோவில் புளியோதரை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதாவது தனியா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதில் உங்களுக்கு எள்ளு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கூட சேர்த்துட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேனில் புளியோதரைக்கு நம்ம ஸ்பெஷலாக என்ன சேர்ப்போம், வேர்க்கடலை சேர்ப்போம் அந்த டேஸ்ட்டுக்காக. அதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட்டாக நான் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் வேறு ட்ரேக்கு மாற்றிட்டு இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இது வீட்டிலே அரைச்ச மஞ்சள்தூள், நல்ல கலராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் புளியோதரைக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது புளி கரைசலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கிறேன். எதுலேயுமே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி புளி சாதத்துக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கட்டும், வேகட்டும். நான் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்க வேணாம். கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இந்த புளி கரைசல், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்த பக்கத்தில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கலரிக்கலாம். மொத்தமாக கொட்டினீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இப்போது நான் தேவையான அளவுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு நல்லா அந்த மசாலா பொடியும் புளி கரைசலும் ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதி வந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போது நம்ம புளியோதரை சாந்தை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். நான் ஒரு 3 காஞ்ச மிளகா அளவுக்கு வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். கிள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் ஏறும், நல்லாவும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கூடவே வாசனைக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும், நல்லா வறுத்து விட்டுடுங்க.
இப்போது கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது. லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ்க்காக வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புளி சாந்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே தாளிச்சிங்கன்னா அந்த மிளகாய் அந்த கடுகு ஊற்றினோம்னா நமுந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துட்டிங்கன்னா சாதம் நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது வடித்து வச்சுருக்கிற சாதத்தோட நம்ம புளி சாந்தையும் சேர்ந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த புளி சாதம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் புளி சாதம் தேவைப்படும் போது கூட நீங்கள் வச்சுட்டு கலரி சாப்பிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கோங்க. கலரிட்டிங்கன்னா நம்ம புளி சாதம் வந்து ரெடி ஆகிடும். சூப்பரான பெருமாள் சன்னதியில் கொடுக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய அதே புளியோதரை வந்து அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.